1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நாங்கள் நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி. அந்த அரிசியை நான் 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு திருகுன தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி, ஒரு 4 ஏலக்காய், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கரையிற வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. நான் வந்துட்டு இதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய வெல்லத்தில் கொஞ்சம் தூசி இருக்குது. இப்போ வடிகட்டின வெல்லம் தண்ணி கூட வந்துட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த அரிசி தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அது கூடவே இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதில். இது ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இது கூடவே ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நீங்கள் விடக்கூடாது. கலக்கிறத விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அடி பிடிச்சிரும், கட்டி கட்டி ஆகிடும். ஸோ வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துட்டு திக்காக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸ்மூத்தாக வந்துடும். இல்லைனாக்கா விட்டுட்டிங்கன்னா அங்கே கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கிளறிங்கனாக்கா பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கொஞ்சம் திக்காகும். இப்படி பேனில் அடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டாமல் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பேன்லேருந்து ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் நான் நெய் தடவி அது மேலே வந்துட்டு கொஞ்சம் பாதாம் வந்துட்டு பொடியாக கட் பண்ணி தூவி வச்சுருந்தேன். அதுக்கு மேலே நம்ம கிண்டி வச்சுருந்த ஸ்வீட்டை போட்டுக்கலாம். இது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும், ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் அந்த ஓரம் வந்துட்டு தன்னால் அதுவே வந்திருக்கும். ஒரு நைஃப் இல்லை ஏதாவது ஸ்பூன் வச்சு இந்த ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுறலாம். ஸோ உங்களுக்கு தட்டில் கமுத்தி போடும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். இப்போ வேறு ஒரு பிளேட்டில் நான் அதை அப்படியே கமுத்தி போட்டுக்கிறேன். போட்டு லைட்டாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், ரொம்பவே ஈஸியான அரிசி அல்வா ரெடி. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பீஸ் போட்டு எடுத்துக்க வேண்டியது. நீங்கள் பீஸ் போடும்போது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸி அண்ட் சாஃப்டான ஒரு ரைஸ் ஹல்வா ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.